பழனி பாபா என்ன கனவு கண்டாரோ அந்த கனவை நினைவாக்குவதற்காகவே தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் KM ஷரீப் தெரிவித்துள்ளார். பழனியில் பழனி பாபாவின் 29ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் KM ஷரீப், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் கனி அமுதன், சமூக செயற்பாட்டாளர் சுந்தரவல்லி, மே 17 இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பழனி பாபா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேசிய ஷெரீப், வரும் காலங்களில் பழனி பாபா என்ன கனவு கண்டாரோ அந்த கனவை நினைவாக்குவதற்காகவே தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். பழனி பாபாவிற்கு பின்னால் இந்த இயக்கம் முடிந்து போய்விட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த இயக்கத்தை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்ல பல்வேறு போராட்டங்களை செய்து மக்கள் முன்பு பழனி பாபாவை மீண்டும் நிறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நடிகர் தீனாவிற்கு பழனி பாபா விருது வழங்கப்பட்டு 25,000 ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. இன்றைக்கு நான் மறைந்து போகலாம், மாண்டு போகலாம், ஆனால் என்னையும் பழனி பாபாவையும் சேர்த்து உயர்த்தி பிடிப்பதற்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். இங்கே வந்திருக்கிற யாரும் ஒரு பைசா வாங்கி கொண்டு வந்தவர்கள் இல்லை. எங்கள் தோழர்கள்ட்ட நீங்கள்லாம் கேட்டால் தெரியும், எல்லா தலைவரும் காசு கொடுப்பாங்க, ஆனால் எங்கள் தலைவர் போன உடனே எவ்வளவு கொண்டு வந்திருக்கேன்னு கேட்பாரு அப்படின்னு எங்கள் தொண்டர்கள் சொல்லுவாங்க. ஆக ஒவ்வொருவருடைய உழைப்பு தான் இன்றைக்கு பழனி பாபா அவர்களை தூக்கி இங்கே நிறுத்தி இருக்கிறது. அவர் என்ன கனவை கண்டாரோ அந்த கனவை நனவாக்குகிற வேலையை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி முன்னெடுக்கிறது.